வணக்கம் நண்பர்களே. புத்தர் ஒரு முறை சொன்னார், பயனற்ற 1000 வார்த்தைகளை விட மன அமைதியை தரும் ஒரு வார்த்தை சிறந்தது. ஆனா இன்னைக்கு யதார்த்தம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட தங்கம் இருக்கலாம், ஆனா அதை விக்க தெரியலைனா அது வெறும் கல் தான். யோசிச்சு பாருங்க. ஆபீஸ்ல, காலேஜ்ல ஒண்ணுமே தெரியாதவன் சும்மா 4 வார்த்தை பேசி பேசியே பெரிய ஆளாயிடுறான். ஆனா ராப்பகலா உழைக்கிற நீங்க வாய திறந்தா யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆர்வமா ஏதோ பேச வருவீங்க, ஆனா சரி சரி அப்புறம் பேசலாம்னு பாதியிலேயே கட் பண்ணுவாங்க. இல்லனா நீங்க சொல்ற அதே ஐடியாவை வேற ஒருத்தன் சொல்லி கைத்தட்டல் வாங்குவான். அந்த வலி இருக்கே, அது நரக வேதனை. ரவியும் உங்களை போலத்தான் இருந்தான். அவன் திறமை இருந்தும் ஒரு மூலையில முடங்கி கிடந்தவன். மனசுல 1000 ஐடியாக்கள் இருந்தாலும் வெளியே சொல்ல தெரியாம வாய்ப்புகளை இழந்தான். அவமானம் தாங்க முடியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு மரத்தடிக்கு போனான். அங்க ஒரு வயசான பெரியவர் உட்கார்ந்திருந்தார். ரவி அழுதுகிட்டே அவர் கால்ல விழுந்தான். ஐயா, என் வார்த்தைக்கு ஏன் உயிர் இல்ல, நான் ஏன் தோத்து போறேன்னு கதறினான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ரவி, பேச தெரியாதவன் சத்தமா பேசுவான், பேச தெரிஞ்சவன் அடுத்தவன் மனச பேசுவான். பேச்சுங்கிறது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு யுத்தம். இத ஜெயிக்க நான் உனக்கு 5 ரகசியங்களை சொல்லித்தரேன். இத மட்டும் செய், உன்னை மதிக்காதவங்க உன்னை தேடி வருவாங்க. நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். அது என்ன அந்த 5 ரகசியங்கள்? குறிப்பா அந்த கடைசி ரகசியம் கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னா அது உங்க பரம்பரை எதிரிய கூட உங்க நண்பனா மாத்திர சக்தி வாய்ந்தது. தயாரா? வாங்க ரவியோட அந்த மாற்றத்தை பார்ப்போம். ரகசியம் 1, த ஸ்பாட் லைட் எஃபெக்ட். கண்ணாடியாய் இரு. பெரியவர் ரவியை பார்த்து முதல் கேள்வியை கேட்டார். ரவி, நீ நண்பர்களோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிற. அந்த போட்டோ கைக்கு வந்ததும் நீ முதல்ல யார தேடுவ? ரவி யோசிக்காம சொன்னான், வேற யார, என்னதான் தேடுவேன், நான் அழகா இருக்கேனான்னு பாப்பேன். பெரியவர் சத்தமா சிரிச்சார். சரியா சொன்ன, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிச்ச முகம் அவங்க முகம்தான், பிடிச்ச ஹீரோ அவங்கதான். ஆனா நீ என்ன பண்ற? எப்பவுமே நான், என் கஷ்டம், என் பெருமைன்னு உன்னை பத்தியே பேசுற. அதான் யாரும் உன்னை மதிக்கிற. நண்பர்களே, ஒரு உளவியல் உண்மை சொல்லவா? ஒரு அம்மாவுக்கு உலகத்திலேயே வேகமான ஓட்டப்பந்தய வீரன் உசைன் போல்ட்டை விட ஸ்கூல் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற அவங்க பையன்தான் முக்கியம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தான் உலகம். அவங்க உலகம் அவங்கள சுத்தி தான் இயங்குது. பெரியவர் சொன்னார், ரவி, இனிமே நீ பேசாத, நீ ஒரு கண்ணாடியா மாறு. அவங்க பெருமைய அவங்களுக்கே காட்டு. அவங்க உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? பெரியவர் 3 வழிகளை சொன்னார். வழிமுறை 1, நான் என்பதை அழித்து நீ என்று மாற்று. ரவி முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா நான் பைக் வாங்கினேன், நான் அந்த போனேன்னு தன் பெருமைய பேசுவான். எல்லாரும் போர் அடிச்சு ஓடிடுவாங்க. ஆனா இப்போ ரவி மாத்தி யோசிச்சான். ரமேஷ் கிட்ட போனான். டே ரமேஷ், போன வாரம் நீ பண்ண அந்த ப்ராஜெக்ட் செம்மடா, அதை எப்படி அவ்ளோ சீக்கிரம் முடிச்சேன்னு கேட்டான். கவனிச்சிங்களா? மனிதர்கள் தங்களோட வெற்றிய பத்தி பேசும்போது அவங்க தங்கள ஒரு ராஜாவா உணர்றாங்க. நீங்க காது கொடுத்து கேட்கும்போது அந்த மகுடத்தை அவங்க தலையில நீங்க எடுத்து வைக்கிறீங்க. அவங்கள ராஜாவா உணர வைக்கிற ஒருத்தனை எந்த ராஜாவுக்கு தான் பிடிக்காது? இனிமே நான்னு ஆரம்பிக்காதீங்க, நீங்கன்னு ஆரம்பிங்க. வழிமுறை 2, பெயர் என்னும் மந்திரம். ரவிக்கு ஒரு பழக்கம். யார பார்த்தாலும் ஹலோ சார், ஹலோ பிரதர்னு மொட்டையா கூப்பிடுவான். அதுல ஒரு ஈர்ப்பு இருக்காது. பெரியவர் சொன்னார், ரவி, உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு கேட்க இனிமையான ஓசை அவன் பேருதான். நீங்க ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்க ஆழ் மனசு விழிச்சுக்கும். இவன் நமக்கு முக்கியமானவன்னு நினைக்கும். ரவி இதை ட்ரை பண்ணா. சொல்லுங்க மேனேஜர்னு சொல்றதை விட்டுட்டு சொல்லுங்க ரகு சார், வாங்க பிரியான்னு பேரை சேர்த்து சொன்னான். அந்த சின்ன மாற்றம் அவங்க முகத்துல பெரிய சிரிப்பை வரவழைச்சுது. வழிமுறை 3, காது கொடுத்து கேள். நம்மள நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? எதிராளி பேசும்போது நாம காது கொடுத்து கேட்க மாட்டோம். இவன் எப்ப முடிப்பான், நாம எப்போ பேசலான்னு கேப் தேடுவோம். ஆனா ரவி பெரியவர் சொன்ன மாதிரி வாய மூடிட்டு கண்ணை பார்த்து தலையசைச்சு கேட்டான். இடையில இடையில அப்படியா, சூப்பர், அப்புறம் என்னாச்சு சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டான். இன்னைக்கு உலகத்துல பேசுறதுக்கு ஆள் அதிகம், ஆனா கேட்கறதுக்கு தான் ஆள் இல்ல. நீங்க ஒரு நல்ல நேயரா மாறினா எல்லாரும் அவங்க ரகசியத்தை உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. நீங்க அவங்க நம்பிக்கைக்குரியவர் ஆயிடுவீங்க. ரவி இதை செய்ய ஆரம்பிச்சதும் முன்னாடி இவனை கண்டுக்காத நண்பர்கள் கூட இப்போ, மச்சான் உன்கிட்ட பேசினாலே மனசு லேசாகுதுடான்னு இவனை தேடி வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதோட விளைவு, ரவி மாதிரி தங்கமான பையன் கிடையாதுன்னு அந்த நண்பர்கள் குரூப்லயே ரவிக்கு இப்போ தனி மரியாதை. நண்பர்களே, விளக்கை அடுத்தவன் மேல அடிங்க, வெளிச்சம் உங்க மேல படும். மத்தவங்கள நீங்க ஹீரோவா மாத்தினா அவங்க உங்களை டைரக்டரா மாத்துவாங்க. ஆனா ரவிக்கு அடுத்த பிரச்சனை வந்தது. ஐயா, நான் அவங்கள பத்தி பேசுறேன், ஆனா அவங்க என் கூட சண்டைக்கு வராங்களே, விவாதம் பண்றாங்களே, அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டான். அதுக்கு பெரியவர் சொன்ன அந்த 2வது ரகசியம் ஒரு ஓடும் நதி போல இருந்தது.
அது என்னன்னு அடுத்த ரகசியத்துல பாப்போம். ரகசியம் 2. த ரிவர் ஃப்ளோ. ஓடும் நதியாய் இரு. பெரியவர் ரவியை பார்த்து சிரித்தார். ரவி, உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயா, நான் அவங்கள மதிக்கிறேன், பாராட்டுறேன். ஆனா அவங்க சொல்றது தப்பா இருந்தா, என் கூட மல்லுக்கிட்ட வந்தா, அப்பவும் நான் சும்மா இருக்கணுமா? எப்படி அவங்கள சமாளிக்கிறது? பெரியவர் தரையில ஒரு நதி ஓடுற மாதிரி வரைஞ்சார். ரவி, இந்த உலகத்துல முட்டாள்கள் தான் பாறை மாதிரி விரைப்பா நிப்பாங்க. ஆனா புத்திசாலிங்க நதி மாதிரி இருப்பாங்க. நதி போற வழியில ஒரு பாறை வந்தா நதி அது கூட சண்டை போடாது. அத வளைச்சு சுத்தி போயிரும். கடைசியில நதி போறதுதான் பாதை. நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மை சொல்லவா? இந்த உலகத்துல விவாதம் பண்ணி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நீங்க ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னா அவங்க மூளை உடனே ஒரு தற்காப்பு கவசத்தை மாட்டிக்கிடும். நீங்க என்னதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் அவங்க ஈகோ அதை ஏத்துக்காது. நீங்க விவாதத்தை ஜெயிக்கலாம், ஆனா அந்த மனுஷனை இழந்துடுவீங்க. பெரியவர் சொன்னார், ரவி, எதிர்த்து நிக்காத, இணைஞ்சு நில்லு, அப்புறம் ஜெயிச்சிருவ. இதை எப்படி செய்யறது? பெரியவர் 3 தந்திரங்களை சொன்னார். தந்திரம் 1. ஆமாம் என்னும் ஆயுதம். ரவியோட பாஸ் ஒரு நாள் கத்துனார், உன் ஐடியா சுத்த வேஸ்ட், இது வேலைக்கே ஆகாது. பழைய ரவியா இருந்தா, இல்ல சார், நீங்க சொல்றது தப்பு, உங்களுக்கு புரியலன்னு சண்டை போட்டிருப்பான். ஆனா இப்போ ரவி அந்த நதி டெக்னிக்கை யூஸ் பண்ணான். நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் சார். முதல்ல ஒத்துக்கிட்டான். பாஸ் அதிர்ச்சியாகிட்டார். அவர் எதிர்பார்த்த எதிர்ப்பு அங்க இல்ல. அவர் கோபம் பலூன் மாதிரி புஸ்ன்னு போயிடுச்சு. தந்திரம் 2. ஆனால் என்னும் தடையை நீக்கு. பாஸ் அமைதியான உடனே ரவி சொன்னான், சார், நீங்க சொன்ன அந்த ரிஸ்க் இருக்குதான், அதே சமயம் இந்த சின்ன மாற்றத்தை பண்ணா நமக்கு லாபம் டபுள் ஆகுமே சார், யோசிச்சு பாருங்க. கவனிச்சிங்களா? ரவி, நீங்க சரிதான் ஆனா அப்படின்னு சொல்லல. ஆனான்னு சொன்னாலே முன்னாடி சொன்னது பொய்ன்னு ஆகிடும். அதுக்கு பதிலா அதே சமயம்னு சொல்லி தன் கருத்தை இணைச்சான். இப்போ முடிவு ரவி கைக்கு வந்துருச்சு. தந்திரம் 3. ஈகோ பார்க்காமல் சரணடை. தப்பு நம்ம மேல இருந்தா? ரவி எந்த சாக்கு போக்கும் சொல்லல. சார், நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் மேலதான் மிஸ்டேக், சாரி சார் உடனே ஒத்துக்கிட்டான். நீங்களே உங்களை திட்டிக்கிட்டா எதிராளிக்கு திட்டுறதுக்கு வார்த்தையே இருக்காது. அந்த பாஸ் உடனே பரவாயில்லப்பா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். விளைவு, சண்டை போட்ட பாஸ் இப்போ ரவிக்கு ஃபேன் ஆயிட்டாரு. ரவி புரிஞ்சுக்கிட்டான், எதிர்ப்பை குறைக்க ஒரே வழி எதிர்ப்பை காட்டாமல் இருப்பதுதான். நண்பர்களே, பாறையா நின்னு உடைஞ்சு போகாதீங்க, நதியா வளைஞ்சு உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. ஆனா ரவிக்கு அடுத்த சவால் காத்துக்கிட்டு இருந்தது. ஐயா, நான் சண்டை போடல, ஒத்து போறேன், ஆனா எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நான் கேக்குற விஷயத்துக்கு அவங்க மறுக்காம ஓகேன்னு சொல்லணும். அவங்க வாயாலேயே சரின்னு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு பெரியவர் ஒரு கொக்கி போட்டார். ரவி, மீன் பிடிக்கணும்னா தூண்டில்ல உனக்கு பிடிச்சதை வைக்க கூடாது, மீனுக்கு பிடிச்சதை வைக்கணும். அது என்ன? அதுதான் 3வது ரகசியம், தங்கத் தூண்டில். அடுத்த ரகசியத்துல பாப்போம். ரகசியம் 3. த கோல்டன் பெயிட். தங்கத் தூண்டில். ரவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் மத்தவங்க கூட சண்டை போடுறத நிறுத்திட்டான். அவங்கள பாராட்டவும் கத்துக்கிட்டான். ஆனா ஒரு முக்கியமான வேலையை முடிக்க முடியல. ஐயா, நான் ஒருத்தர்கிட்ட உதவி கேக்குறேன், இல்ல பிசினஸ் பேசுறேன், ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள எப்படி எனக்கு ஓகே சொல்ல வைக்கிறதுன்னு கேட்டான். பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டார். ரவி, உனக்கு ஸ்ட்ராபெரி பழம் பிடிக்குமா? ரவி, ரொம்ப பிடிக்கும் ஐயான்னு சொன்னான். பெரியவர் சொன்னார், ஆனா நீ மீன் பிடிக்க போகும்போது தூண்டில்ல உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரிய மாட்டுவியா, இல்ல மீனுக்கு பிடிச்ச புழுவ மாட்டுவியா? ரவி சொன்னா, புழுவதான் மாட்டுவேன், அப்பதான் மீன் சிக்கும். பெரியவர் ரவி தோளில் தட்டினார். அடே அறிவாளி, மீன் பிடிக்கிறதுல இருக்கிற அறிவு மனுஷங்களை பிடிக்கிறதுல உனக்கு இல்லையே. நீ எப்பவுமே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆசைன்னு தான் பேசுற. அதான் யாரும் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இனிமே அவங்களுக்கு என்ன வேணும்னு பேசு, அவங்க ஆசைய காட்டு, காரியம் தானா நடக்கும். நண்பர்களே, இதுதான் தங்கத் தூண்டில், கோல்டன் பெயிட் விதி. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனசுக்குள்ள ஒரு ரேடியோ ஸ்டேஷனை ஓட விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த ஸ்டேஷன் பேரு எனக்கு என்ன லாபம், வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ. நீங்க போய் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பணம் வேணும், என் டார்கெட் முடியணும்னு சொன்னா அவங்க காதுல விழவே விழாது. ஏன்னா யாரும் உங்களுக்காக வாழல, அவங்க அவங்களுக்காக தான் வாழ்றாங்க. அவங்க லாபத்தை பேசுங்க, உலகம் உங்க பின்னாடி வரும். இதை எப்படி செய்யறது? பெரியவர் 2 எளிய வழிகளை சொன்னார். வழிமுறை 1, நான் என்பதை நீக்கி நீங்கள் என்று மாற்று. ரவி தன் நண்பன் கிட்ட உதவி கேட்க போனான். பழைய ரவி, மச்சான், எனக்கு நிறைய வேலை இருக்குடா, ப்ளீஸ் கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வந்துடன்னு கெஞ்சிக்கிறான். நண்பன், எனக்கும் வேலை இருக்கு மச்சான், நீ எஸ்கேப் ஆகிட்டான். இப்போ புதிய ரவி தூண்டில் போடுகிறான். மச்சான், ஈவினிங் நீ எப்படியும் ஜிம்முக்கு தான் போற, அப்படியே போகும்போது இதை வாங்கிட்டு போயிட்டேன்னா உன் ஒர்க் அவுட்டுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, வேலையும் முடிஞ்சிரும்ல. கவனிச்சிங்களா? ரவி தன் வேலைய சொல்லல, ஓன் டைம் வேஸ்ட் ஆகாதுன்னு அவன் லாபத்தை சொன்னான். நண்பன் உடனே சரிடா வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டான். வழிமுறை 2, தேவையை ஆசையாக மாற்று. ரவி பாஸ் கிட்ட போய், சார் எனக்கு கடன் இருக்கு, சம்பளத்தை ஏத்துங்கன்னு கேட்கல. இது அவன் தேவை. அதுக்கு பதிலா பாஸோட ஆசையான லாபத்தை தொட்டான். சார், போன மாசம் நான் கொண்டு வந்த ப்ராஜெக்ட்ல கம்பெனிக்கு 2 லட்சம் லாபம், இன்னும் எனக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் அதை 4 லட்சமா மாத்தி காட்டுவேன்.
பாஸ் யோசிக்கவே இல்ல. டன், உனக்கு ஹைக் உண்டுன்னு சொல்லிட்டார். ஏன்னா ரவி கேட்டது சம்பளம், ஆனா பேசுனது பாஸோட லாபம். ரவிக்கு இப்போ புரிஞ்சது, தூண்டில்ல முள் இருக்க கூடாது, இறை ஃபுட் தான் இருக்கணும். இப்போ ரவி எதை கேட்டாலும் மறுக்காம செய்ய ஒரு கூட்டமே ரெடியா இருக்கு. நண்பர்களே, உங்க தேவைக்காக அடுத்தவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்க தேவை மூலமா உங்க தேவையை முடிச்சுக்கோங்க. ஆனா ரவிக்கு கடைசி சந்தேகம் ஒண்ணு மிச்சம் இருந்தது. ஐயா, எல்லாம் சரி, நான் பேசுறேன், அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா முடிவெடுக்காம இழுத்தடிக்கிறாங்களே, நாளைக்கு சொல்றேன், அப்புறம் பார்க்கலாம்னு தள்ளி போடுறவங்கள இப்பவே இந்த நிமிஷமே முடிவெடுக்க வைக்கிறது எப்படி? அதுக்கு பெரியவர் சொன்ன அந்த 4வது ரகசியம் ஒரு தந்திரமான பொறி. அது என்ன? அடுத்த ரகசியத்துல பாப்போம். ரகசியம் 4. தேர்வின் மாயை. ரவிக்கு இப்போ பேச தெரியும், சம்மதிக்க வைக்க தெரியும். ஆனா ஒரு பெரிய சிக்கல். ஐயா, நான் எல்லாம் கரெக்டா பேசுறேன், அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க. ஆனா கடைசியில நான் அப்புறம் சொல்றேன், நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி தள்ளி போடுறாங்களே. அவங்கள எப்படி உடனே முடிவெடுக்க வைக்கிறது? பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன டெஸ்ட் வச்சார். ரவி, உனக்கு இப்போ டீ குடிக்கணுமா வேண்டாமா? ரவி கொஞ்சம் யோசிச்சான். வேண்டாம் ஐயா. பெரியவர் உடனே கேள்வியை மாத்தி கேட்டார். ரவி, உனக்கு ஸ்ட்ராங் டீ வேணுமா இல்ல ஏலக்காய் டீ வேணுமா? ரவி யோசிக்காம சொன்னான், ஏலக்காய் டீ கொடுங்க ஐயா. பெரியவர் சொன்னார், பாத்தியா ரவி, நான் முதல்ல கேட்டப்போ உன் மூளை வேண்டான்னு சொல்லுச்சு. ஆனா 2வது முறை உன் மூளைக்கு நான் வேண்டாங்கிற ஆப்ஷனே கொடுக்கல. எதை செலக்ட் பண்ணலான்னு யோசிக்க வச்சேன். நீயும் மாட்டிக்கிட்ட. நண்பர்களே, இதுதான் தேர்வின் மாயை, இல்லூஷன் ஆஃப் சாய்ஸ். மனுஷ மூளை ஒரு குரங்கு மாதிரி. அதுகிட்ட வேணுமா வேண்டாமான்னு கேட்டா பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சு வேண்டான்னு தான் சொல்லும். இல்லனா யோசிக்கிறேன்னு தள்ளி போடும். நீங்க கேள்வி கேட்காதீங்க, பதிலையே கேள்வியா கேளுங்க. அவங்களுக்கு 2 ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் பி கொடுங்க. அவங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். இதை எப்படி செய்யறது? பெரியவர் 2 இடங்களை சுட்டிக்காட்டினார். வழிமுறை 1, சந்திப்பை உறுதி செய்தல், ஃபிக்ஸிங் த மீட்டிங். ரவி நண்பன் கிட்ட ஃபோன் பண்ணான். பழைய ரவி, மச்சான், நாளைக்கு உன்னை பார்க்கலாமா, ஃப்ரீயா இருக்கியா? நண்பன், தெரியலடா, நாளைக்கு சொல்றேன். கால் கட். இப்போ புதிய ரவி, ஆப்ஷன் மாஸ்டர். மச்சான், நாளைக்கு மீட் பண்ணலாம். காலையில 10 மணி ஓகேவா இல்ல சாயங்காலம் 5 மணி ஓகேவா? வேண்டான்னு சொல்ல அவனுக்கு வழி இல்ல. ஈவினிங் 5 மணி ஓகேடான்னு சொல்லிட்டான். ரவி ஜெயிச்சிட்டான். வழிமுறை 2, விற்பனையை முடித்தல், க்ளோசிங் த டீல். ஒரு கஸ்டமர் துணி எடுத்துட்டு நான் அப்புறம் சொல்றேன்னு கிளம்புறார். ரவி குறுக்க மறிச்சான். சார், பேக் பண்ணிடலாமான்னு கேட்கல. இது தப்பு. ரவி கேட்டான், சார், இதுக்கு கேஷ் தரீங்களா இல்ல கார்டு போடுறீங்களா? கஸ்டமர், கார்டு போடுங்க. பாத்தீங்களா, வாங்குறதா வேண்டாமான்னு அவர் யோசிக்கல, எப்படி பணம் தரலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். முடிவு உடனே எடுக்கப்பட்டது. ரவிக்கு இப்ப புரிஞ்சுது, கேள்வி கேட்கிறவன் அறிவாளி, ஆனா ஆப்ஷன் கொடுக்கறவன் தான் ராஜா. இப்போ ரவியோட எந்த வேலையும் தள்ளி போறதில்ல, எல்லாமே ஸ்பாட்ல முடிவாகுது. நண்பர்களே, இழுத்தடிக்கிறவங்கள உங்க ஆப்ஷன் மூலமா லாக் பண்ணுங்க. கயிறு உங்க கையில இருக்கட்டும். ஆனா ரவிக்கு ஒரு பயம் வந்தது. ஐயா, எல்லாம் சூப்பர், நான் பேசுறேன், ஜெயிக்கிறேன். ஆனா சில சமயம் அவங்க தப்பு சுட்டி காட்ட வேண்டியிருக்கு, குறை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவங்க கோவிச்சுக்கிட்டா என் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் போயிடுமே. ஒருத்தரை காயப்படுத்தாம அவங்க குறைய திருத்துறது எப்படி? அதுக்கு பெரியவர் சொன்ன அந்த கடைசி ரகசியம் ரொம்ப ஆபத்தானது, ஆனா தேன் மாதிரி இனிப்பானது. இனிப்பான ஊசி, த சாண்ட்விச் டெக்னிக். அது என்ன? அடுத்த ரகசியத்துல பாப்போம். ரகசியம் 5, த சாண்ட்விச். இனிப்பான ஊசி. ரவிக்கு இப்போ எல்லாம் கைவசம். ஆனா கடைசி பயம் அவ மனசுக்குள்ள இருந்தது. ஐயா, எனக்கு கீழே வேலை செய்யறவங்க இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சில சமயம் தப்பு பண்றாங்க. அத நான் நேரா சுட்டி காட்டுனா கோபிச்சுக்கிறாங்க, முகம் சுளிக்கிறாங்க. என் மேல இருக்கிற மரியாதை போய்குது. ஒருத்தரை காயப்படுத்தாம அவங்க குறைய திருத்துறது எப்படி? பெரியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்டார். ரவி, ஒரு குழந்தைக்கு கசப்பு மருந்து கொடுக்கணும், என்ன பண்ணுவ? ரவி சொன்னா, தேன்ல கலந்து கொடுப்பேன் ஐயா. பெரியவர் சொன்னார், அதேதான் ரவி, மனுஷங்களும் குழந்தைகள் மாதிரிதான். யாராவது தப்பு பண்ணா அவங்க ஈகோ ஒரு பலூன் மாதிரி வீங்கி இருக்கும். நீ போய் இது தப்புன்னு ஊசி குத்துனேனா பலூன் வெடிச்சிரும், சத்தம் வரும். ஆனா அந்த ஊசிய ஒரு இனிப்புக்குள்ள மறைச்சு போடு, வலிக்காம உள்ள இறங்கிடும். நண்பர்களே, இதுதான் உலக புகழ் பெற்ற தி சாண்ட்விச் டெக்னிக். அதாவது யாரையாவது குறை சொல்லணும்னா மொட்டையா சொல்லாதீங்க, பாராட்டு, திருத்தம், பாராட்டு. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, உங்க பரம்பரை எதிரி கூட உங்க நண்பனா மாறிடுவான். இதை எப்படி செய்யறது? பெரியவர் ஒரு சிம்பிள் டெமோ காட்டினார். ரவியோட ஜூனியர் ஒரு டிசைன் பண்ணி கொண்டு வந்தான். அது நல்லாவே இல்ல. பழைய ரவி, சி என்னப்பா இது, குப்பை மாதிரி இருக்கு, போய் மாத்து. ஜூனியர் முகம் வாடிடுச்சு. மனசுக்குள்ள ரவிய திட்டிக்கிட்டே போனா. இப்போ புதிய ரவி, த டாக்டர். ஸ்டெப் 1, பாராட்டு, தி ஸ்வீட் ஸ்டார்ட். தம்பி, நீங்க பண்ண டிசைன் கான்செப்ட் வேற லெவல், உங்க கிரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூனியர் முகம் மலருது, அவன் காது இப்போ திறந்திருக்கு. ஸ்டெப் 2, திருத்தம், த இன்ஜெக்ஷன்.
ஆனா இந்த கலர் காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் பிரகாசமா மாத்திட்டா. ஸ்டெப் 3 பாராட்டு. தி ஸ்வீட் எண்ட். உங்களை அடிச்சுக்க ஆபீஸ்ல ஆளே இல்ல. இது பெஸ்ட் டிசைனா வரும். உங்களால முடியும். பாத்தீங்களா, ரவி குறைதான் சொன்னான். ஆனா அந்த பையன் அதை ஒரு பாராட்டா எடுத்துக்கிட்டான். கண்டிப்பா சார், இப்பவே பண்றேன்னு சந்தோஷமா ஓடினான். வேலையும் முடிஞ்சது, உறவும் பலமாச்சு. ரவி புரிஞ்சுக்கிட்டான். வலிக்காம ஊசி போடுறவன் தான் சிறந்த பேச்சாளன். ரவி கண்ல தண்ணி. ஐயா, நேத்து வரைக்கும் நான் ஒரு ஊமை, இன்னைக்கு நான் ஒரு ராஜா. இது எல்லாம் உங்களாலதான்னு சொன்னான். பெரியவர் சொன்னார், ரவி, ராஜாங்கிறது பதவியில இல்ல, நீ பேசுற விதத்துல இருக்கு. வார்த்தைங்கிறது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு வாழ்க்கை. போய் ஜெயிச்சு காட்டு. நண்பர்களே, ரவியோட கதை இப்ப முடிஞ்சிருச்சு. ஆனா உங்களோட கதை இப்பதான் ஆரம்பிக்குது. நேத்து வரைக்கும் உங்களை யாரும் மதிக்கலையா? நீங்க பேசினா யாரும் காது கொடுத்து கேட்கலையா? இனிமே கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப உங்ககிட்ட 5 பிரம்மாஸ்திரம் இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க கத்துக்கிட்ட அந்த 5 ரகசியங்களை மனசுல ஆழமா பதிய வைங்க. முதல்ல, கண்ணாடியாக இருங்கள். நான் என்பதை விட்டு மத்தவங்கள ஹீரோவாக்குங்க. 2, நதியாய் வளைந்து செல்லுங்கள். விவாதம் பண்ணாதீங்க, ஒத்து போய் உங்க காரியத்தை சாதிங்க. 3, தங்க தூண்டில். உங்க தேவையை விட அவங்க லாபத்தை பேசுங்க. 4, தேர்வின் மாயை. கேள்வி கேட்காதீங்க, ஆப்ஷன் கொடுத்து லாக் பண்ணுங்க. 5, இனிப்பான ஊசி. குறை சொல்லணுமா, 2 பாராட்டுக்கு நடுவுல வச்சு வலிக்காம சொல்லுங்க. இந்த 5 விஷயங்களும் வெறும் ட்ரிக்ஸ் கிடையாது. இது மனித மனங்களை ஆளும் உளவியல் ஆயுதங்கள். வில்லிலிருந்து பாயிர அம்பு சத்தம் போடாது, ஆனா அது போய் சேர்ற இடம் அதிரும். அதே மாதிரி தான் இனிமே உங்க பேச்சும் இருக்கணும். கத்தி தீட்டுறவன் வீரன், புத்தி தீட்டுறவன் அமைச்சன், ஆனா வார்த்தையை தீட்டுறவன் தான் ராஜா. இந்த குறுகிய நேரத்துல நீங்க பல வருஷங்களா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு விடை கிடைச்சிருக்குன்னு நான் முழுசா நம்புறேன். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஐ ஓபனராக இருந்துச்சுன்னா, உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கி இருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்க லைக் தான் அடுத்த வீடியோவுக்கான எரிபொருள். இந்த 5 ரகசியத்தையும் நான் என் வாழ்க்கையில பயன்படுத்துவேன். இனிமே நான் பேசினா இந்த ஊரே கேட்கும். நீ யாருக்கெல்லாம் வெறித்தனமான நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட்ல வேர்ட் கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாப்போம் இன்னைக்கு எத்தனை ராஜாக்கள் உருவாக போறாங்கன்னு. இது மாதிரி உங்க வாழ்க்கையை மாத்திர பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம வாழ்க்கை பாடங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு வெறித்தனமான பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உளராதீங்க, உலகத்தை ஆளுங்க. நன்றி.